Eat and Taste Daily என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 3 வசனத்தின் பின்பாகத்திலும் 4 வசனத்திலும் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். மிகவும் ஒரு அழகான ஒரு வசனம். இதிலே ஆண்டவருடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இந்த 3 காலங்களிலும் ஆண்டவர் நமக்கு எவ்விதமாக இருக்கிறார் என்பதை குறித்து அவரே அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன், உங்களை தாங்கினேன். இப்பொழுது நான் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தம்! ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றவர்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வல்லமையை நம்முடைய முந்தின நாட்களிலே எவ்விதமாக நாம் அனுபவித்தோமோ அதே வல்லமை இன்றும் மாறாததாக இருக்கிறது. இனிமேலும் அவருடைய தன்மை மாறாமலேயே இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக நாம் சந்தோஷத்தோடு கூட இந்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஹட்சன் டெய்லர் என்கிற மிஷனரி, அவர் தன்னுடைய வீட்டிலே ஒரு அட்டையிலே எபனேசர், யெகோவா ஈரே என்ற 2 வார்த்தைகளையும் எழுதி போட்டிருப்பாராம். ஏனென்றால் அவர் அந்த வசனத்தை எபனேசர் என்பதையும் யெகோவா ஈரே என்பதையும் அடிக்கடி அவர் சொல்லி சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து சென்றாராம். எபனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்ற அர்த்தம். யெகோவா ஈரே என்றால் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார் என்று சொல்லி அர்த்தம் என்று அவர் சொன்னாராம். ஆம், நான் அந்த தேவனையே நான் நம்பியிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட தேவையானாலும் சரி, என்னுடைய மிஷன் தேவையானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் என் தேவன் எனக்கு எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார், அவர் தருவார், இம்மட்டுமாக தந்தார், இனிமேலும் அவர் எனக்கு வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் சந்தோஷமாக சொல்வதுண்டாம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் நம்முடைய தேவன் எபனேசராக இருக்கிறார், யெகோவா ஈரேயாக இருக்கிறார். அவர் நம்மை தூக்கி சுமந்தார், ஏந்தி தாங்கினார். இனிமேலும் அவர் நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நாம் போற்றுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவரிலே பலன் கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த அருமையான வாக்குக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் நீர் எங்களை ஏந்தி தாங்கி வழிநடத்தி வந்தீர். எபனேசராக இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறீர். யெகோவா ஈரேயாக நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர். எங்களுடைய காரியங்களை அனைத்தையும் நீர் பார்த்து கொள்வீர். அந்த விசுவாசத்திலே நாங்கள் இந்த நாளிலே எங்களுடைய கால்களை எடுத்து வைத்து உமக்குள்ளாக பலப்பட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.